வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ராஜயோக வாஸ்து அப்படின்னு ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க வாஸ்து பண்ணி கொடுத்து மக்கள் மேன்மை வந்திருக்காங்க. அதனுடைய விளக்கங்களை ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். மக்கள் மேன்மை வந்து அவங்க சந்தோஷப்பட்டு சார்கிட்ட செஞ்சோம். இன்றைக்கி இந்த எங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு அந்தந்த தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டம் செஞ்சு ஒரு 105 வீடியோவுக்கு மேலே வீட்டுக்காரங்க பப்ளிக் மனம் உகர்ந்து வீடியோ கொடுத்ததை ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து வாழப்பாடி கருத்தரங்கத்தில் இன்றைக்கி நம்மளை மீட்டிங்கில் நம்ம பேசுகிறோம். இது வந்து என் அனுபவத்தில் வந்து எனக்கு இன்றைக்கி 56 வயசு, ஒரு 75 வயசு ஆகுது இந்த வீட்டுக்காரங்களுக்கு. இது கிழக்கு முகமான வீடு. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்கக்குள்ள கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே குழந்தை பாக்கியம் இருக்கிறதா அங்கே கணக்கு இருக்குது. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50 வீடு தள்ளி இருக்கிறாங்க. இவங்க ஒரு 2 தெருவு தள்ளி இருக்காங்க, ஒரு 50 வீடு தள்ளி இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க வீட்டு மேலே தான் நாங்கள் நடந்து போகணும் வரணும். அப்படிங்குள்ளே எனக்கு இதில் அனுபவம் உண்டு. அதாவது ஏன் இவங்க கணவன் மனைவி ஜாதகம் வந்து ஒரு தாட்டி என்னை கூப்பிட்டு எப்போ பார்க்குறாருன்னா வயசு 55 வயசுக்கு பார்க்குறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. சார் எனக்கு 55 வயசு ஆகுது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நானும் பார்த்து பேசுகிறோம். அவங்க கணவன் மனைவி ஜாதகத்தை நல்லாவே இருக்குது. பொன் பொருள் மேன்மைக்கு வருவாங்க, குழந்தை பாக்கியம் வருவாங்கன்னு நல்லாவே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த கணக்கை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஜாதகம் என்பது ஒரு விதை. ஜாதகத்தை வச்சு மட்டுமே மேன்மைக்கு வர முடியாது. ஏன்னா ஒரே ஜாதகம் தான். இன்றைக்கி எம்ஜிஆர் ஜாதகமும் ஒரே ஜாதகம் தான், சிவாஜி ஜாதகமும் ஒரே ஜாதகம் தான். ஆனால் சிவாஜி மாதிரியே தமிழ்நாட்டில் பிறந்த மற்ற ஜாதகமும் இருக்கும், அதே மாதிரி எம்ஜிஆர் ஜாதகம் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களாம் ஏன் அந்த இடத்துக்கு வரலன்னா, எடுக்கக்கூடிய இடம் பொருள் பொறுத்து தான் பொருள் மேன்மைக்கு வரும். கொல்லிமலையில் விளையக்கூடிய மிளகுக்கும் அதே கீழ்நாட்டில் எங்கே வேணாலும், சேலத்தில் விளையிட்டோம், இல்லை மெட்ராஸில் விளையிட்டோம், மதுரையில் விளையிட்டோம், எங்கே வேணாலும் விளையிட்டோம், அதே மிளகு கீழ் விளைஞ்சதுன்னா அந்த மிளகு அவ்வளோ டேஸ்ட்டு வராது, அந்த குவாலிட்டி கொடுக்காது. கொல்லிமலையில் தான் அந்த குவாலிட்டி வரும். அந்த குறுமிளகு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அது உடலுக்கு போச்சுன்னா அது நல்லது செய்யும். அந்த மாதிரி என்னென்ன தரத்தில் இருந்தால் முன்னு முடியும். எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தாலும் பாலைவனத்தில் போய் வச்சிங்கனாலும், வறண்ட நிலத்தில் வச்சினாலும் அந்த செடி மேன்மைக்கு வராது. அதே மாதிரி ஜாதகமும் அப்படி தான். ஜாதகம் நல்லா இருந்தாலும் அந்த ஜாதகத்தை காப்பாற்றுறது வாஸ்து. அதனால தான் ராஜாலாம் ஜாதகத்தை நம்பினாலும் இந்த ராஜா மாதிரி இன்னொரு ராஜா பிறந்திருப்பார், பிறக்காதெல்லாம் இருக்க மாட்டார். ஆனால் எல்லோரும் ராஜா ஆகணும், எல்லோரும் மேன்மைக்கு வரணும் இல்லையா? அப்போ அந்த கோட்டையை அமைச்சது, வீட்டை அமைச்சதெல்லாம் வடிவமைப்பு இருந்தால் தான் மேன்மைக்கு வரும். அந்த வடிவத்தை வைத்து தான் வாழ்க்கையில் மேன்மைக்கு வர முடியும். அதனால் ஜாதகம் என்பது விதை, வாஸ்து என்பது பூமி. இந்த ரெண்டும் சேர்ந்தால் மட்டுமா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஜெயிச்சிட்றேன், ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும்னா முடியவே முடியாது. ஜாதகம் வாஸ்து இல்லாத உலகமே கிடையாது. கட்டடத்துக்குள்ளே தான் மனுஷன் இரவும் பகலும் 2 வேளையும் இருக்காங்க. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிற 2 மனுஷர்கள் அந்த கட்டடத்தை பற்றி நினைக்கிறதில்ல. ஒரு கட்டடத்தில் இருக்கிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் 70 வருஷம் இருக்காங்க, 100 வருஷம் இருக்கோம், 120 வருஷமாக இருக்கிறோம், அந்த வீட்டில் மேன்மைக்கு வந்துடுறோங்கிறாங்க. ஒரு கட்டடத்தில் இருக்கவங்க 5 வருஷம் 10 வருஷத்தில் நாங்கள் கீழே போயிட்டோம்பாங்க. இது ரெண்டுமே வாஸ்து தான் காரணம். சவுண்டு கம்மியாக வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, இந்த ஒரு 75 வயசு இவங்களுக்கு நடக்குது. அந்த வீட்டுக்காரங்க குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு இப்போ நெல்மணி நமக்கு வருது அப்படின்னா ஒரு 4 மாதம் பயிராக முதிர்ந்தால் தான் வரும். அப்போ 75 வருஷமாக இவங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட ஜாதகம் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வயசாகி போச்சு, இவங்களுக்கு எதுவுமே இல்லை, இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீடை எடுத்து இன்றைக்கி சுட்டி காமிக்கிறோம். இந்த 75 வருஷத்தில் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு பார்க்கல. அவங்க ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஆனால் வீட்டு சாஸ்திரப்படி இல்லை. அந்த வீட்டு சாஸ்திரத்தை ஆரம்பத்தில் திருத்தி இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்திருக்கலாம். அப்போ ஒரு வீடு கட்டக்குள்ளேயே உச்சம் எது நீச்சம் எது அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். தெரியாத செஞ்ச தவறுனால இவங்க வாழ்க்கை வீணாக போச்சு. அப்போ அங்கே ஜாதகம் பொய்யா போச்சு. மீதி பொருளாதாரத்தில் மேன்மை குறிச்சிருச்சு, குழந்தை பாக்கி இல்லாதனால இவங்க அப்படியே இருக்காங்க.
இவ்வளோதான் விஷயம். இந்த தப்பை திருத்தி இன்றைக்கி காமிக்கிறனால இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் தவறு இருந்தாலும் நீங்கள் திருத்தி வாழ்க்கையில் மேன்மிக்குவாங்க. இதுதான் முதல் விஷயம். அதாவது வடக்கு கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு தெற்கு வீதி. இந்த வடக்கு தெற்கு வீதியில் இது பாருங்கள், வடக்கு தெற்கு வீதியில் இவங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசல். இது மளிகை கடை, தெளிவாக சொல்லிடுறேன், இது மளிகை கடை. இது ஃபுல்லாக 8க்கு 18, 19, 19, 18 வரும் மளிகை கடை. இதில் மளிகை கடை வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஹால் வச்சுருக்காங்க, பெட்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க, கிச்சன் ஒன்று வச்சுருக்காங்க. மொத்தம் 50 அடி நீளம். இதில் 22 அடியில், இந்தாண்ட 20, 22 அடியில் பாத்ரூமு, மெத்த படிக்கட்டு, ஒரு வாசல், பின் வாசல். இது முன் வாசல், இது பின் வாசல், கிணறு. இப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையே காரணம் என்னென்னா இந்த வாசல் வச்சது தவறு. இந்த 20 அடியில் உச்சம், இது 10 அடி உச்சம், 10 அடி நீச்சம். இந்த உச்சத்தில் வந்துருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறக்கும், நீச்சத்தில் வந்தால் குழந்த பிறக்காது. அப்படிங்கிறது இங்கே ஷார்ட்டாக சொல்லித்தரோம். அப்போ அந்த நீச்சத்தில் வாசல் வச்சதுனால, கடை வாசல் வச்சதுனால இவங்க ஜாதக பிரகாரம் இவங்களுக்கு பாக்கியங்கள் ஜாதகம் நல்லா இருக்கனால இவங்க வாழ்க்கையில் படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராங்க. சொத்து சுகம், இவங்களுக்கு மனவாங்க யோகம் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இவங்க எங்கேயும் போய் தனியாக வாங்கி வீடு கட்டலை, இவங்களுக்கு குழந்தையும் பிறக்கலை. இவங்க 2 பேருமே சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கடைசி காலம் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த வாசல் நீச்சத்தில் இருக்கனால பெரும்பகுதி இவங்க வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாத போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். அடுத்தது வாசல் இங்கே நுழையிறது. இங்கே 8 அடி, இங்கே 10 அடி, 3 சவரும் சேர்ந்து 3 2/4 20 அடிக்கு சரியாகுது. அப்போ இந்த 20 அடி அகலம், 50 அடி நீளம் இவங்க வீடு. 1000 சதுரடி வீடு, 2 5 10 1000 சதுரடி வீடு. இப்போ இது ஃபுல்லாக பின்னாடி ஓப்பன். இதில் நேராக வந்தீங்கன்னா இங்கே பின்னாடி வாசல். இந்த வாசலில் வந்தீங்கன்னா இங்கே நீச்சத்தில் பரம நீச்சம்னு சொல்கிறது. இந்த பரம நீச்சம் குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இதில் பரம நீச்சத்தில் ஒரு வாசல். இந்த வாசலும் தப்பு, இந்த வாசலும் தப்பு. இந்த 2 வாசலும் சேர்ந்த தப்புனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்போ இந்த 2 வாசலும் தப்பை திருத்தினா அவங்க குழந்தை பாக்கியம் உண்டுன்னா, உச்சத்துலேயோ மையத்துலேயோ வாசப்படி வச்சா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அப்போ ஜாதகத்தையும் இங்கே பொய்யாக்குது. கணவன் மனைவி ஜாதகத்தை தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட கொண்டு போய் காமிச்சாலும் இருக்குதுங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் பண்ணாலும் குழந்தை வந்துடுங்கிறாங்க. இந்த 75 வருஷ காலத்தில் 55 வயசுக்கு மேலே ஆம்பளையால் குழந்தை பார்க்க முடியல அப்படின்னாலும், ஒரு 25 30 வயசில் கல்யாணம் ஆனதே இவருக்கு 30 தானே, 55க்குள்ளே பிறந்திருக்கணும். 55க்குள்ளே இவருக்கு பிறக்கலை. இன்றைக்கி 20 வருஷம் ஆகிப்போச்சு. இதை பேச வேண்டாம். அந்த வயசில் இவங்களுக்கு பிறக்காத காரணம் இந்த வீடு தான். இதே வீட்டில் பிறந்து தான், இதே வீட்டில் வளர்ந்துருக்கு, வேறு வீட்டில் பிறந்திருக்காங்க, இந்த வீடு கட்டியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னே தான் வீடு கட்டியிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படிங்குள்ளே இது ஒரு தவறு, இது ஒரு தவறு. 2வது, இங்கே கிணறு வரக்கூடாதுங்க. நீச்ச ஸ்தானத்தில் கிணறு, வீட்டினுடைய ஒரு 4க்கு 4 கிணறு. இந்த கிணறுனாலையும் இவங்களுக்கு ஆள் கிணறு, அது ஒரு 50 அடி கிணறு இருக்குது, 4க்கு 4 இறக்கிணறு. அந்த கிணத்துனாலையும் உங்களுக்கு தப்பு வருது. அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ தான் ஜாதகம் நல்லா இருந்தாலும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும், நீங்கள் இருக்கிற இடம் நல்லா இருந்தால் தான் மிளகு விளையிறாப்பில் உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும். கொல்லிமலை மிளகுக்கு கீழ்நாட்டு மிளகு விட்டது தான். அதே மாதிரி ஒரு ஹேர் பஸ் எடுத்திங்கன்னா, பஸ்ஸு சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் ஓடுமே தவிர கொல்லிமலைக்கும் ஏற்காடுக்கும் ஹேர் பஸ் ஏறாது. அப்போ எங்கே எது போகும் எது போகாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதுபடியாக தெரியும். அப்படிங்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நல்லது கெட்டது இருக்குது. அதனால் எல்லா ஜோசியம்தான், எல்லா ஜோசியத்திலே எல்லாமே இருக்குது. 100% ஜோசியம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தலாம் நம்புறதும் தவறு. 100% வாஸ்து இருந்தால் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாங்கிறதும் தவறு. ஜோசியம் வாஸ்து ரெண்டும் கலந்து பார்த்தா தான் வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். ஒன்றை மட்டும் பார்த்தா மேன்மை கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி எந்த இடமா இங்கே மறைமுக கணக்கு கிடையாது. ஜோசியத்தில் பல்வேறு கணக்குகள் வரும். இங்கே அப்படி இல்லை, கிடைக்காது. மறைமுக கணக்கு கிடையாது. நீச்சத்தில் வாசல் வச்சு நேசத்தில் முன் வாசல் பின் வாசல் வச்சுட்டா அவங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காதுங்கிறது புரிஞ்சு அவங்க தவறுதல் இருந்தால் அந்த தப்பை திருத்தி தமிழ்நாட்டு மக்கள் மேன்மை வாங்கணும்னு உங்களை நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறேன். அதேமாதிரி கிணறு இருந்தாலும், இந்த தவளை கிணறு இருந்தாலும் தப்பு. இது இந்த சாஸ்திரம் வீட்டுக்கு மட்டுமே தவிர காட்டுக்கு கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அவங்க வீட்டில் தப்பாக திருந்தி வாழ்க்கையில் மேன்மை வாங்க. வணக்கம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் என்னுடைய நம்பர் ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போய் பாருங்கள். என்னுடைய நம்பர் ராஜகுரு வி ரவி, 99 407 48 378. வணக்கம்.
ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.